الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: الغيبة أشد من الزنا. قالوا يا رسول الله وكيف الغيبة أشد من الزنا؟ قال: إن الرجل يزني سيتوب الله عليه، وإن صاحب الغيبة لا يغفر له حتى يغفرها له صاحبه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவரது சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் உலகத்தில் உயிரென எதுவெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து உயிர் ஜீவராசிகள் மீதும், குறிப்பாக மனிதர்கள் மீதும் முஃமின்கள் மீதும், சிரமத்திலும் கஷ்டத்திலும் ஆழ்த்தப்பட்டிருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாகவே மனிதர்களுடைய மிக மோசமான குணங்கள் எது இருக்கிறது என்பதை தொடர்ந்து 2 வாரங்களாக நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ ஒரு 14 மனிதர்களின் மோசமான குணங்களை நாம் தெரிந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த வாரமும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான மோசமான குணங்கள் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த குணநலங்களை விட்டும், அந்த பழக்க வழக்கங்களை விட்டும், அந்த வளமையை விட்டும் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு முஸ்லீமாக மாறுவதற்கு முன்னால், நீங்கள் ஒரு முஃமினாக மாறுவதற்கு முன்னால், நீங்கள் ஒரு முத்தகி தக்வாதாரியாக இறையச்சம் உள்ளவராக மாறுவதற்கு முன்னால் ஒரு நல்ல மனிதராக நாம் மாற வேண்டும். நல்ல மனிதனாக மாறிய பிறகேதான் ஒருவர் நல்ல முஸ்லீமாக மாற முடியும். நல்ல முஸ்லீமாக மாறிய பிறகுதான் ஒரு மனிதன் முஃமினாக மாற முடியும். ஒரு மனிதன் முஃமினாக மாறிய பிறகுதான் முத்தகியாக தக்வா உள்ளவனாக மாற முடியும். எனவே நாம் நல்ல பழக்க வழக்கங்களை நம்மிடத்திலே கொண்டு வருவதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான ஆக கெட்ட குணங்களை நாம் அறவே கைவிடுவதற்கான
முயற்சிகளை தொடர்ந்து நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு பலமாக தந்தருள் புரிவானாக. சென்ற வாரமே நாம் சொல்லும் போது சொல்லியிருந்தோம், நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 4 அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வரிசைப்படுத்தினார்கள். அந்த 4 விஷயத்தில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் எதிரிகளிடம் சண்டையிட்டான் என்று சொன்னால் கருத்துக்களை கொண்டு பேச மாட்டான். ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, பிரச்சனை என்ன நடக்கிறது, இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பேச மாட்டான். அருகருக்க தகுந்த ஹராமான கெட்ட வார்த்தைகளை பேசி அந்த சண்டையை இன்னும் பெரிதாகவோ அல்லது ஒரு விஷயத்தை சரி செய்யாமலோ அப்படியே விட்டு விடுவான் என்று நாம் சொல்லியிருந்தோம். கெட்ட வார்த்தை பேசுவது, நாம் நினைக்கின்றோம் கெட்ட வார்த்தை பேசுவதனால் என்ன நடக்க போகிறது என்று. இன்று கெட்ட வார்த்தை பேசுவது ஏதோ ஒரு நகைச்சுவையானதாகவும், கெட்ட வார்த்தை பேசுபவர்களுடைய உள்ளத்தில் தான் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை போன்று இன்றைக்கு ஒரு சித்தாந்தம், ஒரு பிம்பம் என்பது இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா, ரொம்ப நெருங்கிய நண்பனா இருந்தா கெட்ட வார்த்தை வச்சுதான் பேசணும். கெட்ட வார்த்தை வச்சு பேசலன்னா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மத்தியில கெட்ட வார்த்தைய பேசினா அது கெட்ட வார்த்தையே தெரியாது. அவன் எங்க அம்மாவை பத்தி பேசினாலோ, நான் அவன் அம்மாவை பத்தி பேசினாலோ, அவன் என் தகப்பனை பத்தி பேசினாலும், நான் அவனுடைய தகப்பனை பத்தி பேசினாலும், அது அவங்க அம்மாவையும் அவங்க தகப்பனையும் நாங்க தப்பா நினைக்கிறது இல்ல. ஆனா நாங்க கெட்ட வார்த்தை பேசிக்குவோம். கெட்ட வார்த்தை பேசுறதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு அடையாளம். கெட்ட வார்த்தை பேசினாதான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு அவனுக்கு மனசுல எதுவும் இல்லை என்பதை போன்றான சில இன்டர்நெட்டுகளில் சில தகவல்கள் இன்று இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்படுகிறது. பேசும் போதே சொல்லும் போதே இந்த கெட்ட நம்ப இவன் அவன் என்று கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு நேரத்தில் கோபத்தில் பேசினார்கள், அதற்கடுத்து வருத்தத்தில் பேசினார்கள். இப்போது கோபமா இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், வருத்தமா இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், ஐயோ ஜாலியினுடைய உச்சத்தில் இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், சும்மா பேசினாலும் கெட்ட வார்த்தை தான். யாரையும் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுல ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு வாடா, அதுல மீட்டு வர போட்டுருவாங்க. என்ன வை, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவதை வைத்து பல மீம்ஸ்கள் தயார் செய்யப்பட்டு அது சிரிப்பினுடைய உச்சகட்டத்தை அடைகின்ற அளவுக்கு இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? கெட்ட வார்த்தைகள் என்பது வயதானவர்களில் இருந்து பேச தெரிந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்று மிக சர்வசாதாரணமான முறையிலே கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். கண்மணி முஹம்மது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேசக்கூடிய கெட்ட வார்த்தையின் மூலமாக அவன் நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு சென்று விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தை பேசுறது பெரிய வீரம் நினைக்கிறோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதையும் பேசி போடுவோம் நம்ம நினைக்கிறோம். கெட்ட வார்த்தை பேசுவதனால் நரகத்தினுடைய அடி விளிம்புக்கு சென்று விடுகின்றார் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்கல ஷைஇன் யுமஉ பில் மீசானி அல் முஃமினி யௌமல் கியாமத்தி குலுகுன் ஹஸனுன். நாளைக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தீமை நெருக்கக்கூடிய தராசிலே மனிதர்களுடைய நன்மையை நெருப்பான். அந்த நன்மைகளில் அதிகமான இறையை கொடுக்கக்கூடியது அவருடைய தொழுகை அல்ல, அவரது நோன்பு அல்ல, அவருடைய ஸகாத் அல்ல, அவருடைய ஹஜ் அல்ல. இதெல்லாம் அதிகமான கணங்களை கொடுக்காது. அதிகம் கணம் கொண்டது என்ன தெரியுமா? குலுகுன் ஹஸனுன். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம்தான் நாளை மீசானுடைய தராசில் பெரிய நன்மையாக கருதப்படும். சுப்ஹானல்லாஹ். தொழுகிறோம்,
நோன்பு வைக்கிறோம், திக்ர் செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம், எல்லா சுன்னத்தையும் தொழுகிறோம், எல்லா நபியையும் தொழுகிறோம். ஆனா கெட்ட குணங்களினுடைய பிறப்பிடமாக நாம் வாழ்கின்றோம் என்றால் நமது மறுமை நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அடுத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்னல்லாஹ யுபகிதுல் ஃபாஹிஷல் பத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனை அல்லாஹ் வெறுக்கின்றான். அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கின்றான். அல்லாஹ் அவரை சபிக்கின்றான். மலக்குகள் அவரை சபிக்கின்றார்கள். நன்மையை தீமையை எழுதக்கூடிய கிராமுல் காத்திபீன் அவனை சபித்துக் கொண்டே அந்த கெட்ட வார்த்தைகளை பதிவு செய்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்றைக்கு மனைவியிடத்திலே கெட்ட வார்த்தை, பிள்ளைகளிடத்திலே கெட்ட வார்த்தை, நண்பர்களிடத்தில் கெட்ட வார்த்தை, தோழர்களிடத்தில் கெட்ட வார்த்தை, வியாபாரத்தில் கெட்ட வார்த்தை, சண்டையில் கெட்ட வார்த்தை, சந்தோஷத்தில் கெட்ட வார்த்தை, எல்லாவற்றிலும் கெட்ட வார்த்தை. அது ஏதோ பாவம் இல்லாத ஒன்றை போன்று கெட்ட வார்த்தை பேசுவது ஏதோ சகஜமாக நாம் பேசக்கூடிய தண்ணீர் குடிங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க சொல்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை நீங்க ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாருன்னா உட்காருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய போச்சு இன்னைக்கு கெட்ட வார்த்தைங்கிறது அவ்வளவு ஒரு சர்வ சாதாரணமாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கெட்ட வார்த்தை என்பது அல்லாஹ்விற்கு வெறுப்பை தரக்கூடியது. எனவே குணங்களில் ஆக மோசமான குணம் கெட்ட வார்த்தை. இந்த நாவு இருக்கிறதே, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும், குர்ஆனை ஓதுவதற்கும், நன்மையை பேசுவதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப அந்த நாக்கினுடைய ஹக்கை மீறி நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு கெட்ட வார்த்தைகளுக்கும் மலை போல் ஒன்றான பாவங்கள் எழுதப்படுகிறது என்பதை நாம் சிந்தனையில் எப்போதும் நாம் வைக்க வேண்டும். அதை மறந்து விடவே கூடாது. அப்ப கெட்ட வார்த்தை பேசுவது என்பது மிக மோசமான ஒன்று. அதே போன்று கெட்ட விஷயங்களை பரப்புவது மோசமான ஒன்றுதான். குணங்களில் ஆக மோசமான குணங்கள்ல நான் ஒரு 15 குணத்தை சொல்லி நீங்க 16வது குணத்தை சொல்லி இருக்கிறேன். 17வது குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் காயிலு ஃபாஹிஷத வல்லதி யஷீஉ பிஹா ஃபில் இஸ்மி ஸவாஉன். ஒரு மனிதன் ஒரு கெட்ட விஷயத்தை பேசுகின்றான், இவனும் இன்னொரு மனிதன் ஒரு கெட்ட விஷயத்தை எல்லோரிடத்திலும் பரப்புகின்றான், இவனும் பாவத்தால் சமமானவர்கள் தான். நம்ம நண்பருக்கு அல்லது நம்ம அண்டை வீட்டாருக்கு நம்ம தெரிந்தவர் ஒருவர் வைத்துக் கொள்வோம், ஏதோ ஒரு கெட்ட பாவத்தை அவர் செய்து விட்டார். என்ன செஞ்சிட்டாருங்க? ஒரு கெட்டதை செஞ்சிட்டாரு. அதை நாம் மட்டும் பார்த்து விட்டோம். நாம் மட்டும் பார்த்ததை அப்படியே நம்மளுடைய வகுப்பறையில் சென்றோம், நம் பக்கத்து வீட்டார் இடத்தில் சென்றோம், நமது நண்பர்களுடைய வட்டாரத்தில் சென்றோம், இன்னார் இடத்தை செஞ்சிட்டாரு, இன்னார் இப்படி பண்ணிட்டாரு, இவர் எவ்வளவு மோசமா நடந்திருக்காரு பத்தீங்களா, எவ்வளவு கேவலமான வேலை, இவங்கள என்னங்க மனுஷன், இவங்கள என்ன மனுஷன், இவனா போய் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தது என்று சொல்லி அவர் செய்த அந்த பாவத்தை, அந்த கெட்ட விஷயத்தை அப்படியே ஊர் முழுக்க பரப்பி விடுவது, இதுவும் ஒரு விதமாக கெட்டதை பரப்புவதுதான். இன்னொரு கெட்டதை பரப்புவது இருக்கிறது. ஒரு கூட்டமே நன்றாக இருக்கிறது, அந்த கூட்டத்தாரிடத்தில் சென்று கெட்ட பழக்க வழக்கங்களை திணிப்பது. இன்னைக்கு நண்பர்கள் என்பவர்கள் நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பவர்களாக இல்லை. ஒரு மனிதன் ஒரு நண்பன் நல்லவனாக இருக்கின்றான், ஒரு தொழுகையாளியாக இருக்கின்றான், ஒரு மது அருந்தாதவனாக இருக்கின்றான், ஒரு புகையிலை பிடிப்பாதவனாக இருக்கின்றான், வாயில வைக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் வைக்காதவனா இருந்தான் சொன்னா அதெல்லாம் அவனுக்கு பழக்கி விட்டுறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு வாட்டி பண்ணி பாரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணாதான்டா கெத்து, அப்பதான் ஒரு இதா இருக்கும், இதெல்லாம் பண்ணாம இருந்தா எப்படி என்று கெட்ட விஷயங்களை பரப்பி விடுகின்றார்களே. இவர்களும் குணத்தில் இருவருக்கும் பாவத்தில் ஒரே அந்தஸ்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முடிந்த வரைக்கும் நன்மையை சொல்லணும். நன்மையை சொல்ல தெரியாத ஒரு நிலையில் நாம் இருந்தால்
நாம் அமைதியாக வாய் மூடி இருந்து விட வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அடுத்து, குணங்களில் ஆக மோசமான குணம் இரட்டை வேஷம் போடக்கூடிய குணம். சொல்ல என்ன சொன்னாங்க? குணங்கள்ல ஆக மோசமான குணம் என்பது இரட்டை வேஷம் போடக்கூடியது. முகத்துக்கு முன்னாடி நல்ல முறையில் பேசுவது, முகத்துக்கு பின்னாடி கெட்ட முறையில் பேசுவது, இதுவும் இரட்டை வேடம் தான். அதே போன்று ஒரு சில இடத்தில் சிரித்து கொண்டு பேசுவது, ஒரு சில இடத்தில் கோபமாக பேசுவது, இதுவும் இரட்டை வேடம் தான். நான் சொல்றேன், உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏன் முன்னாடி மயசா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அனுப்பிடுறத வச்சதா, சரி ஒரு என்னன்னாலும் சரி, அவருக்கு என்ன அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு, படுதவனுக்கு தான் தெரியும் பாடு. இப்படி பேசுறதும் ரெட்ட வேஷம் தான். ஏன்ட்டு நல்ல சிரிச்சு பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல மோடி நேரத்தை பேசணுங்கன்னா உச்சகட்ட கோபத்துல பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். இப்ப இதுவும் என்னதான் இரட்டை வேஷம் தான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஆனா நம்ம ஊர்ல யாரும் அப்படி ரெட்டை வேஷம் போடுற ஆள்லாம் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஸ்டேட் ஃபார்வர்டு தான். அன்பா இருந்தாலும் சரி, ஆத்திரமா இருந்தாலும் சரி, என்னதான் அப்பப்போ அதை காமிச்சு விட்டுறக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். கையில் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இரட்டை வேஷம் போட்டு பேசக்கூடியவன், முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியும் முகத்துக்கு பின்னால் ஒரு மாதிரியும், அல்லது பதவி, பணம், காசு, அந்தஸ்து, ஆசி இருப்பவர்களிடத்தில் ஒரு மாதிரியும், ஒன்றும் இல்லாதவர்களிடத்தில் ஒரு மாதிரியும் பேசுகின்றாரே, முக பாவனைகளை மாற்றுகின்றாரே, இந்த குணம் என்பது ஆக கேடுகட்ட குணம். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஜிதூன ஷர்ரன் நாஸ் யௌமல் கியாமத்தி தல் வஜ்ஹைனி அல்லதி யஅதி ஹாவுலாயி பிவஜ்ஹின் வ ஹாவுலாயி பிவஜ்ஹின். கியாமத் நாளில் மிக மோசமான ஒரு மனிதரை நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்றாங்க, கியாமத் நாள்ல ஆக மோசமான ஒரு நிலையில் ஒரு மனிதரை பார்ப்பீர்கள். அந்த மனிதனுடைய நிலையை பார்த்து அங்கு இருப்பவர்கள் எல்லாம் பரிதாபப்படுவார்கள். யாரப்பா இவன்? ஏன் இவனுக்கு இப்படி நடந்தது? இவ்வளவு மோசமான நிலையா? இவ்வளவு பாவமா? இவ்வளவு தண்டனையா? அவனை பார்ப்பதற்கு சகிக்கவில்லையே, ஏன் அவனுடைய முகங்கள் இப்படி இருக்கிறது என்று மிக மோசமான ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள் கியாமத் நாளில். அவன் யார் தெரியுமா? தல் வஜ்ஹைன், இரண்டு முகங்களை கொண்டவன். அவன் யாரு? தல் வஜ்ஹைன், ரெண்டு முகம். முன்னாடி ஒரு முகம், பின்னாடி ஒரு முகம். பணக்காரன்ட்ட ஒரு முகம், ஏழைட்ட ஒரு முகம். பதவியில் இருப்போன்ட்ட ஒரு முகம், வேலைக்காரன்ட்ட ஒரு முகம். முதலாளியா இருக்கும் போது ஒரு முகம், தொழிலாளியா இருக்கும் போது ஒரு முகம். குடும்பத்துல ஒரு முகம், சமுதாயத்துல ஒரு முகம். மனைவிட்ட ஒரு முகம், அம்மாட்ட ஒரு முகம். முகத்தை மாத்தி மாத்தி, குணங்களை மாத்தி மாத்தி, ஒவ்வொருவரிடத்திலும் வேறு வேறு வித்தியாசமாக நடக்கின்றானே, இவன் கியாமத் நாளில் ஆக மோசமான நிலையில் இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் அப்பப்ப நாம செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம் தான். இதெல்லாம் என்னது? நம்பிக்கை துரோகம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம என்னென்ன வேஷம் கட்டுறோம், கூத்து கட்டல, அது மட்டும்தான் பாக்கி. அப்படிதானங்க? எவ்வளவு வேஷம் கட்டுறோம். மனைவிட்ட ஒரு வேஷம், அம்மாட்ட ஒரு வேஷம், பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், ஆம்பளை பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், பொண்ணு மாப்பிள்ளை பேசி போட்டிருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், நண்பன்ட்ட ஒரு வேஷம், கடைக்காரன்ட்ட ஒரு வேஷம், தெருக்காரன்ட்ட ஒரு வேஷம், பரியாசி நிர்வாகத்துல ஒரு வேஷம். எவ்வளவு வேஷம் போடுறோம். ஆனா சொல்லுமா என்ன சொல்லுவோம்? யாரா இருந்தாலும் அதான் எனக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன செய்வோம்? சொல்லுவோம். யார் வந்தாலும் நான் பாத்துக்குவேன், போலீஸ் வருதுங்க அப்படின்னு பின்னங்கால பெதர் அடிக்க என்ன செஞ்சிடறது? ஓடிடுறது. நடக்குதா இல்லையா? அப்ப இந்த இரட்டை வேஷங்கள் போடக்கூடியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமான நிலையில் மறுமை நாளில் காண்பார்கள் என்றார்கள். அந்த மோசமான நிலை என்ன என்பதை வேற ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளக்கினார்கள். மன் கானல் வஜ்ஹைனி ஃபித் துன்யா, யார் உலகத்தில் இரட்டை வேஷம் போடக்கூடியவனாக இருக்கின்றானோ இவனுக்கு கானலஹு யௌமுல் கியாமத்தி லிசானி மின் நாரின், நாளைக்கு மறுமை நாள்ல நெருப்பினால் ஆன ஒரு நாக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மோசமான என்னங்க? உடம்பு முழுக்க நல்லா இருக்கும், உள்ள மடங்கி இருக்கு பாருங்க நாக்கு. இந்த நாக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பா மாத்திடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டம்ளர் டீய கொஞ்சம் சூடா குடிச்சிட்டாலே ஒரு 2 நாளைக்கு நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா? நாக்குல ஒரு லேசா சூடு பட்டா 2 நாள் சாப்பிட முடியாதுன்னு சொன்னா, இந்த நாக்கையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்பாக மாற்றி விடுவான் என்றால்
நாளை மறுமை நாளில் எந்த அளவிற்கு மோசமான நிலையில் அவர் இருப்பார் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குணங்களில் ஆக மோசமான குணம் என்ன தெரியுமா? புறம் பேசுவது. சகோதரர்களே, உங்களுடைய நேரப்போக்கே அதுதான். என்டர்டைன்மெண்ட் 24 hour என்டர்டைன்மெண்ட் புறம் பேசுறது. புறம் பேசுறதுன்னு ஒரு ஆள் நீங்க புறம் பேசுற, அதுவும் புறம் தான். நீங்க புறம் பேசுறத ரசிக்கிறோம், அதுவும் புறம் தான். அரசியல் பாக்குறோமே, அந்த சேனல் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் பேசுறதும், இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் கிண்டல் பண்றதும், நக்கல் பண்றதும், நையாண்டி பண்றதும், இதை பாக்குறோம் பாத்தீங்களா? இதுவும் புறம் தான். இதுவும் என்னதுதான்? புறம்தான். மனைவியும் மாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உட்கார்ந்து அந்த புறம் பேசுற ரசிக்கிறோமே, அதுவும் என்னதுதான்? புறம்தான். புறம் பேசுறது ஆக மோசமான ஒரு கெட்ட முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்தோடு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னாங்க. அதை விட இது மோசமானது. நாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. ஒரு பெண்ணோடு ஒரு வேசியோடு விபச்சாரம் செய்வதை விட மோசமானது புறம் பேசுவது. சொன்னாங்க, ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்யறதை விட நீங்கள் புறம் பேசுவது என்பது மிக மோசமான குணம் என்றார்கள். உடனே சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வ கைஃபல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, புறம் பேசுவது என்பது எப்படி விபச்சாரத்தை விட பெரும் பாவமாகும்? விபச்சாரம் செய்யறதை விட அது பெரும் பாவம். நாங்க தான் ஆள் அடிக்கடி பேசிட்டு இருக்கும் போது ஆள் அங்கிட்டு போறவங்க போறாரு பத்தியா என்ன பண்ணாரு தெரியுமா உனக்கு என்று நாங்க அடிக்கடி பேசுறவன். இது விபச்சாரத்தை விட எப்படி பெரிய பாவமாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, கால இன்ன ரஜுல ல யஸ்னி சயதூபுல்லாஹு அலைஹி. அல்லாஹ் ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விடுகின்றார். அந்த பெண்ணுக்கும் சம்மதம் இருந்து இவருக்கும் சம்பந்தம் இருந்து அந்த பெண் பணம் வாங்கி கொண்டு இவரும் என்ன செய்கின்றார்? அவருடைய உடல் சுகத்திற்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகின்றார். பிறகு மனம் வருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா இவர் விபச்சாரம் செய்ததற்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்கி விடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? பாவ மன்னிப்பை கொடுத்துருவான். ஆனா இன்ன சாஹிபல் கீபத்தி லா யுக்ஃபரு லஹு, புறம் பேசியவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பே கிடையாது. புறம் பேசுறவனுக்கு அல்லாஹ் என்ன இல்லைங்க? மன்னிப்பு இல்லை. ஹத்தா, எது வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் தெரியுமா? யக்ஃபிரஹா லஹு சாஹிபஹு, இவர் யாரை பற்றி புறம் பேசினாரோ அந்த மனிதர் இவரை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சவுப்பு சட்டை போட்ட பாயை பத்தி நான் பேசிட்டேன்னு வச்சுக்குவோம். நான் போய் அவர்கிட்ட சொல்லணும், ஏங்க புதன்கிழமை மத்தியானம் நீங்க இப்படி கிராஸ் பண்ணி போனீங்களா, அப்போ உங்களை பத்தி கொஞ்சம் தப்பா பேசி போட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மனதைரியம் இருக்கா? இல்ல கேட்டாதான் அவர் உடவா செய்வாரா? ஐயா பேசுறதெல்லாம் பேசிட்டு ஏன்டே எவ்வளவு தைரியம் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அப்ப அந்த புறம் பேசுறது என்பது அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் என்ன செய்யவே மாட்டா, மன்னிக்கவே மாட்டா இல்லையா? இன்னைக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள்ல புறம் பேசுறோம், ஏதேது விஷயங்கள்ல புறம் பேசுறோம். இன்னொரு நீங்க விளங்கிக்கணும், சஹாபாக்கள் இதோட சேர்த்து ஒரு கேள்வியை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சகோதரர் ஒருவர் ஒரு தவறை செய்து விடுகின்றார், ஒரு குற்றத்தை செய்து விடுகின்றார், ஒரு பாவத்தை செய்து விடுகின்றார், அவர் செய்த அந்த செய்தியை குறித்து நாங்கள் பேசுவது எப்படி புறமாகும்? ஒருவரோட செஞ்சிட்டாரு, நம்ம சொல்லல செஞ்சதுதான சொன்ன, செய்யாதையா சொன்ன? அவரு செஞ்சா நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவரு செஞ்ச தப்ப சொல்ற அளவுக்கு நாம நல்லவனா? முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அருமை தோழர்களே, ஒருவர் செய்த ஒரு செயலை பற்றி பேசினால்தான் அது புறம். ஒருவர் செய்யாத ஒன்றை பற்றி நீங்கள் பேசினால் அதற்கு பேரு இட்டுக்கட்டுதல். அதுக்கு பேர் என்னது? இட்டுக்கட்டுதல். செஞ்ச ஒன்ன பேசுனா அதுக்கு பேர் என்னது? புறம் பேசுறது. செய்யாத ஒண்ணு அடிச்சு விடுவோம் பாருங்க. உருவன் சொன்னாரு, அவருதான் சொன்னாரு, நீங்க தான் பண்ணீங்க, நான் பார்த்தேன், பார்த்திருக்கே மாட்டேன், நீங்க பண்ணிடலாம், நீங்க நைட்டு நான் உங்களை மாதிரிதான் கொஞ்சம் குண்டா தெரிஞ்சு, உங்க வண்டி சத்தம் மாதிரிதான் கேட்டு, வண்டி சத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மைண்ட் என்ன செஞ்சிடும், போலீஸ் மைண்ட் மாதிரி செயல்படும். செய்யாத ஒன்றை பற்றி பேசினால்
அது இட்டுக்கட்டுதல் என்பது சபோல் மூபிகாத், பெரும்பாவங்கள் 7 இருக்கிறது. அந்த 7 பெரும்பாவங்களில் ஒண்ணு இட்டுக்கட்டி யாராவது பேசுனா 100 சவுக்கடி கொடுக்கணும், ஸ்பாட்லயே கொடுக்கணும். என்ன செய்யணும்? ஸ்பாட்ல 100 சவுக்கடி என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு அந்த புறம் பேசுறது ஆண்கள்கிட்டயா இருக்கட்டும் பெண்கள்கிட்டயா இருக்கட்டும், 2 நண்பர்கள் சந்திச்சா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையணும் அப்படிங்கறத பேசுறது கிடையாது. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, அவன் அதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான், எங்க வாப்பா அதை பண்ணாரு, எங்க உமா அதை பண்ணுச்சு, முண்டாட்டி அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா. கேவலம் என்ன தெரியுமா? மனைவிட்டு இருக்கிற குறைய பூரா அடுத்தவன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சு. தான் மனைவிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை யார்கிட்ட சொல்றது? நண்பன்கிட்ட போய் என்ன செய்யறது? அப்படியே அள்ளி கொட்டுறது. ஏன்னா என் மனக்கவலை எல்லாத்தையும் கொட்டுறேன். பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் வந்துருச்சு. என்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்வதற்கு நாம் முயன்று விட்டோமோ அன்றைக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கான தகுதியை அவங்க இழந்துட்டாங்க. ஏன்னா கணவனை பத்தி புறம் பேசுறது, மனைவியை பத்தி புறம் பேசுறது இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு? அதிகமாகிவிட்டது. அப்ப புறம் பேசுவது என்பது மிக மோசமான குணத்தில் ஒன்றாக இருக்கிறது. இந்த குணங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அதே நேரத்தில் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம கொண்டு வருவதனால் சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு. ரசூலுல்லாஹ் 3 மனிதர்களை பத்தி சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு சொர்க்கத்தினுடைய ஓரத்துல ஒரு வீடை வாங்கி தரதுக்கு நான் பொறுப்புனாங்க. இன்னொரு ஆளுக்கு சொர்க்கத்தினுடைய நடுவுல வீடு வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்புனாங்க. இன்னொரு ஆளுக்கு சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இடத்தில் வீடு வாங்கி தர்றதுக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. யாரையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? அன ஸஈமும் பி பைத்தின் ஃபில் ரபத்தில் ஜன்னah லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். ஒரு மனிதன் தான் உண்மையில் இருந்தும் பிறரிடத்திலே தர்க்கம் செய்வதை விட்டும் தன்னை யார் பாதுகாத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் வீடு வாங்கி தருவதற்கு நாம் பொறுப்புன்னாங்க. ஒரு விஷயம் நாம தப்பு பண்ணிட்டோம், நம்மள்ட்ட ஒரு ஆளு சொல்லுது, அது தப்பா இருந்தா சரி ஹைர், தர்க்கம் செய்யல, என்ன செஞ்சிட்டோம்? அமைதியா போயிட்டேன். அதே நேரத்துல நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா இல்லைன்னு சொல்லி ஒரு ஆள் என்ன செய்து சொல்லுது, நான் இப்ப உண்மையா நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் கரெக்டா இல்லைன்னு சொல்லுவாரு. இப்ப நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் என்ன செய்யல? தர்க்கம் செய்யல. சரி உங்க பார்வைக்கு தப்பா தெரியுதா? சரி இன்ஷா அல்லாஹ் நான் மாத்திக்கிறேன், சரி அல்ஹம்துலில்லாஹ் நான் பாத்துக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் என்று தர்க்கம் செய்யாம போறோம் பாருங்க. இப்படி தர்க்கம் செய்யாம போனா சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தில் வீடு வாங்கி தருவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன ஸஈமுன், நான் பொறுப்புதாரிங்கிறாங்க. கணவன் மனைவிட்ட இன்னைக்கு தர்க்கம் தான் தராத் வரைக்கும் போதும். என்ன செய்யறது? கணவன் ஒரு விஷயத்துல சரிமா அப்படியா, சரி போமா பாத்துக்கலாமா அப்படின்ட்டு கணவன் போறதில்லை. மனைவி சரிங்க அப்படியாங்க, சரிங்க சரி பாத்துக்கிறேங்க, சரிங்க நான் மாத்திக்க அப்படின்னு போறதில்லை. தர்க்கம். நீ சொன்னது சரியா, நான் சொன்னது சரியா, உங்க வாப்பா சரியா, எங்க வாப்பா சரியா, உங்க உமா சரியா, எங்க உமா சரியா, உன் அக்கா தங்கச்சி சரியா, என் அக்கா தங்கச்சி, யாரு வா பாத்துக்குவோம் பேசுவோம் என்று இன்னைக்கு பேசி பேசி தர்க்கம் செஞ்சு செஞ்சு ஒண்ணு தலாக்குக்கு போயிரும், இல்ல குலாவுக்கு போயிரும் இல்லையா? அப்ப எதுலையுமே தர்க்கம் வேண்டாம். நீங்க செஞ்ச தப்ப ஒரு ஆள் சொல்லுதா, சரி போங்க, நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க, ஒரு தப்புன்னு ஒரு ஆள் சொல்லுதா, சரிங்க நான் பாத்துக்கிறேங்க, சரி செஞ்சுக்கிறேங்க, கை அல்ஹம்துலில்லாஹ், தர்க்கம் வேண்டாங்க, உங்களுக்கு எனக்கும் பேச்சு வேண்டாங்க, நான் சரியா இருந்துக்கிறேங்க பாத்துக்கிறேங்க அப்படின்ட்டு என்ன செஞ்ச வேண்டியதா? தர்க்கத்தை கைவிடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வபி பைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னah லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாசிஹன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் பொய் பேசுவதை அறவே விட்டு விடுகின்றாரோ, பொய் பேசுறத அறவே என்ன ஆனாலும் சரிங்க, இன்னையில இருந்து என் வாழ்க்கையில பொய் பேசுறதே இல்லை, வியாபாரமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பொய்யே வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்தில் நடுவில் ஒரு வீடை வாங்கி தருகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வபி பைத்தின் ஃபில் ஆலல் ஜன்னதி லிமன் ஹஸ்ஸன குல்கஹு, நான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த வீட்டை ஒன்று வாங்கி தருகின்றேன். யாருக்கு தெரியுமா? லிமன் ஹஸ்ஸன குல்கஹு, யார் தன்னுடைய குணநலங்களை அழகாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் வீட்டை வாங்கி தருகின்றேன் என்றார். பாத்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கேரக்டர் ரொம்ப முக்கியம். என்ன பேசுறோம், என்ன பழகிறோம், என்ன பண்பாடுகளோடு இருக்கிறோம், என்ன தொழுகிறோம், என்ன நோன்பு வைக்கிறோம், என்ன ஜக்காத்து கொடுக்கிறோம், அது 2வது பட்சம்.
நல்ல குணநலங்களோடு நாம வாழ்வதும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வாழ்வதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. இது தொடர்ந்து 3வது வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பு அடுத்த வாரமும் என்ன செய்யும், தொடரும். இது ஜும்மா பயான்கிறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருக்கமா சொல்லி போறேன். இது தனி ஒரு பயான் நிகழ்ச்சியா இருந்தா என்ன செய்யலாம், ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப விவரமாக விவரித்து நாம சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதோடு நல்ல பழக்க வழக்கங்களை நம் வாழ்வில் கொண்டு வந்து வாழ்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிருதா